அதாவது ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, நான் சொல்றது வந்து வீட்ல வேலை செய்றாங்கன்னு வைங்க. அவங்களையெல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. வீட்ல இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க. 2வது சனி பொதுவா ராசி லக்னத்துல உட்கார்ந்திருந்தாவே பிரச்சனைகள். ஆனா என்னன்னா, தெய்வமா பார்த்து உங்களுக்கு குடுக்குற விஷயத்த எவனாலயும் தட்ட முடியாது. முடியாது அவ்வளவுதான். பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்ந்து உச்சபலத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ராசி லக்னத்துல சனி என்ன பண்றான், ஒரு முக்கியமான ஈவென்ட்டை நடத்துறான். வாட் இஸ் தட் ஈவென்ட்? உங்க வீட்ல கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம். பஞ்சமஸ்தானத்துக்கு குரு போறான், உச்சபலத்தை அடைய போறான்னா உங்க லைஃப் மாற போறது. ஏன்னா பாக்கியமா அவங்கள பார்க்க போறான். பாக்கியமா அவங்கள பார்த்தான்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில போனா என்ன ஒரு லெவல்ல இருப்பீங்க, பிஸ்னஸ் கிளாஸ்ல போனால் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு லெவல், அந்த மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம். மீனத்துல பிறந்த பல பேருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். பிலீவ் மீ, பஞ்சமத்துல குரு உச்சபலத்தில் உட்காரும் பொழுது மகான்களை தரிசிப்பது, மகான்களை வழிபாடு செய்வது, சாட்சாத் அவரே வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் செய்வதுங்கிற மாதிரி கண்கூட நடக்கும். ராசிகள்லயே கடைசி ராசி மீனம். இதுக்காக ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மீன ராசி பராபவ ஆண்டு எப்படி இருக்கும்? பராபவ ஆண்டுல மெயினா மீனராசி நண்பர்களுக்கு உண்மையா சொன்னா கடந்த காலம் எடுத்து பார்த்தோம்னா படு மோசமா இருக்கு. நிறைய சங்கடங்கள், நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள். அதாவது ராசி லக்னத்துல சனி போகும்போது எல்லா விஷயத்தையுமே 2 தடவை செய்ய வைக்கும். நீங்க வந்து 12G பஸ் ஏறினீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம்னு வைங்க. ஆக்சுவலாக அங்கே இடத்துக்கே போக வேண்டியதில்லை. நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட்டு வேறு ஏதோ பஸ்ஸில் ஏறி சம்மந்தம்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வர மாதிரி. ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போகும்போது ஒரு கையில் ஒரு பை எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஸ்கூல் பேக் ஏதோ ஒன்று காலேஜ் பேக் எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த பேக் அங்கேயே மறந்துடுவீங்க. இறங்கி ஸ்கூலுக்கு போனோன்னா தெரியும், ஐயோ பேக் மறந்தா திருப்பி ஒன்றாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்குன்னே பல பேர் சுற்றுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்து மேலேயும் டவுட் இருக்கும். ராசி லக்னத்தில் சனி வரும்போது புரிதல் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், புரிதல் கம்மியாக இருக்குன்னா எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும். இவன் கரெக்டா, அவன் கரெக்டா, இப்படி நிறைய பேருக்கு தலைவலி. நிறைய பேருக்கு வந்து தலையில் அடிபடுறது, கால் அடிபடுறது. அதுக்கு மேலே கிச்சனில் வேலை செய்யும் போதும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அதுக்கு மேலே ஒரு திட்டு இருந்தால் கூட மறந்துடுவாங்க. 15 வருஷமாக அதே வீட்டில் இருப்பாங்க. ராசி லக்னத்தில் சனி வரும்போது அந்த திட்டு இருக்கிறதே மறந்து டங்குன்னு எந்திரிப்பாங்க, இங்கே அடிக்கும். இன்னொன்று, அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க, நான் சொல்கிறது வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு வைங்க, அவங்களையெல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க. 2வது சனி பொதுவாக ராசி லக்னத்தில் உட்காந்துருந்தாவே பிரச்சனைகள். ஆனால் என்னன்னா, இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு குரு போகிறான், உச்சபலத்தை அடைய போகிறான்னா உங்கள் லைஃப் மாற போகிறது. ஏன்னா பாக்கியமாக அவங்கள பார்க்க போகிறான். பாக்கியமாக அவங்கள பார்த்தான்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் போனால் என்ன ஒரு லெவலில் இருப்பீங்க, பிஸ்னஸ் கிளாஸில் போனால் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு லெவல், அந்த மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம். அதாவது தெய்வமாக பார்த்து உங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை எவனாலையும் தட்ட முடியாது. முடியாது அவ்வளோதான். பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து உச்சபலத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ராசி லக்னத்துல சனி என்ன பண்றான், ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நடத்துறான். வாட் இஸ் தட் ஈவெண்ட்? உங்க வீட்டில் கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம். மெயின் விஷயம் என்ன தெரியுமா, உங்க கடன் எல்லாத்தையும் சத்தமே இல்லாம ஒரு புக்கை மூடி வச்ச மாதிரி க்ளோஸ் பண்ண போறீங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி சும்மா ஜும்முன்னு இருக்க போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல குழந்தைகளால நன்மை, குழந்தைகளுக்கு வம்சாபிவிருத்தி, உங்க வீட்டில் பேர குழந்தைகள் வருவது, உங்க வீட்டில் முன்னோர்கள் சொத்து வருவது, அரியர் பணம் வர்றது. நிறைய பேர் பசங்களை பார்க்க யூஎஸ் போகிறது, கனடா போகிறது, யூகே போகிறது. நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 இயர் பராபவ ஆண்டில் இந்த ஃப்ளைட்டோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எபோவ் 50 இருக்கிறவங்களாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஏன்னா மீனத்தில் பிறந்த நிறையா பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது, வீட்டில் நிறைய ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தீர்த்த யாத்திரைகள் அதிகமாக செல்லக்கூடிய ராசியாக நம்ம மீனராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான யோகம். நிறைய பேருக்கு நல்ல கிஃப்டெல்லாம் தேடி வரும். கிஃப்ட்னா என்ன அர்த்தம்? கடவுள் பார்த்து ஒரு நல்ல பொண்ணு அமுச்சு வச்சான்னு வைங்க, அந்த பொண்ணை மருமகளாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட். நல்ல பையன் அமையிறதே கிஃப்ட் தான். குரு உச்சபலத்தில் இருக்கும்போது அமைகிற பையன் நல்ல பையனாக இருப்பான். இப்போ ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் நிறைய கெட்டி மேளம் கொட்டும், குவா குவா சத்தம் நிறைய கேட்கும். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மைண்ட் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், தெளிவில்லாமல் இருக்கிறது, அது எல்லாம் கிளியர் ஆகும். மீனத்தில் பிறந்த பல பேருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். பிலீவ் மீ, பஞ்சமத்தில் குரு உச்சபலத்தில் உட்காரும் பொழுது மகான்களை தரிசிப்பது, மகான்களை வழிபாடு செய்வது, சாட்சாத் அவரே வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் செய்வதுங்கிற மாதிரி கண்கூட நடக்கும். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ பலம் அப்படியே கும்முன்னு இருக்கும். அதாவது லாபத்தில் குரு இருந்தாலும், பாக்கியத்தில் குரு இருந்தாலும், பஞ்சமத்தில் குரு இருந்தாலும் ஸ்தான பலம்ங்கிறது பொதுவாக கிடையாது. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்தான பலம் இருக்குது. அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறுவதுங்கிறது எவனாலையும் தடுக்க முடியாது. நோ ஒன் கேன் ஆக்சுவலி டச் யூ.
அதாவது தெய்வம் உங்க கூட இருக்குங்கிறது கண்கூட நீங்க பார்ப்பீங்க. ஜஸ்ட் 2 செகண்ட் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நீங்க போயிருந்தா உங்களுக்கு ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அங்கதான் தெய்வம் நிற்கும். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷ ரூபத்தில் தான் தெய்வம் வருமாமா. டைரக்டா சுவாமி ஹலோ ஐ எம் மிஸ்டர் ராம் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வரமாட்டார். அப்போ ஏதோ ஒரு குழந்தை ரூபத்திலையும் தெய்வம் வரலாம். இந்த டைம் பீரியட்ல மெயினா சொன்னா திருத்தணி முருகன் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுப்பார். சுப்பிரமணிய சுவாமி சனியுடைய பார்வை பலம் வந்து திருத்தணி மேல இருக்கு. திருத்தணியில் நிறைய பிரச்சனை ஆகும், அது வேற விஷயம். அடுத்த 1.5 வருஷம் கண்டிப்பா திருத்தணி பேச பொருளா இருக்கும், திருப்புறங்குன்றம் பேச பொருளா இருக்கும். பட் ரியாலிட்டி அந்த சுப்பிரமணியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பான், லைஃப்ல முன்னேற்றத்தை கொடுப்பான். நிறைய பிரச்சனைகள் இருந்து ஓயும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு என்ன ஓடுமோ அந்த குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் அந்த ஆண்டு இருக்கு. விரயத்துல ராகு இருக்கிற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், நட்பு வட்டாரங்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நல்லவங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசி லாஸ்ட்ல பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, எப்போ திரும்ப வரணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமைகள்ல அதிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. மீனத்துல பிறந்த யாராக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ரத்த அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. என்னதான் இருந்தாலும் குழந்தைகளுடைய சந்தோஷம் உங்க சந்தோஷம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நன்மையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பராபவ நாம சம்வத்சரம் இருக்கிறது. அதுல மெயினா நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாக்பாட் இன் ஆல் ஃபார்ம்ஸ். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும், எல்லா விதத்துலையுமே உங்களை நம்பி பல விஷயங்கள் முடிக்கலாம். உங்க ஹெல்த் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன சங்கடத்தை நிவர்த்தி பண்ணும், பெரிய பிரச்சனைகள்லாம் ஈஸியா முடிஞ்சிடும், பூ போல விலகும், பனி போல போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சிடும். மெயினாக உங்களுடைய விஷன் பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய இதுதான் திங்கிங், நான் இதுதான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பண்ணியே முடிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கிறது, பெரிய ஒரு மார்க் வாங்குறது, சென்டம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதில் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம், பசங்க சேரக்கூடிய பிராப்தம், நீங்கள் பசங்களோட சேரக்கூடிய பிராப்தம், நிறையா ஒன்று சேரக்கூடிய, நான் சொல்றது ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், பையனும் நானும் பிரிஞ்சிருக்கோம், பொண்ணு நானும் பிரிஞ்சிருக்கோம். என் பொண்ணு வாழ்க்கை வந்து எப்பவுமே கஷ்டமாக இருக்குது, என் பையன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, பையனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணு, இந்த மாதிரி சமாச்சாரமே இனிமேல் உங்கள் வாயிலிருந்து வராதுங்க. ஏன்னா லைஃப் இப்போ மாற போகிறதில்ல. ஜூன்ல இருந்து வரக்கூடிய டிசம்பருக்குள்ளே உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடன் இஎம்ஐக்கு வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும். சும்மா பட்டையை கிளப்ப போகிறீங்க, தைரியமாக இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொண்டாட்டமான காலம், உண்மையாகவே கொண்டாட்டம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுவோம். அவார்டுனா பெரிய அவார்டு, சர்டிஃபிகேட் கிடைக்கிறது. பசங்கள்லாம் உங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது, 10 பேருக்கு உதவவே போதும். அது பேர் பரோபகார புத்தின்னு சொல்லுவோம். அந்த புத்தி உங்களுக்கு வந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் தான் இருப்பீங்க. பாதி பேர் பாருங்க, ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க மீடியாவில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவாங்க, கோவிலில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவாங்க. பாதி பேருக்கு வந்து லைஃப் என்ன டேர்ன் எப்படி போகுதுன்னே தெரியாதுன்னாலும் அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள மாற்றக்கூடிய பிராப்தம். சாக்ஷாத் குருவுடைய பையங்க புதன், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். இந்த டைம் பீரியடில் உங்களுடைய பிளான்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பேர் நிலம் வாங்குவீங்க, நிறைய பேர் கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், நிறைய பேருக்கு கல்யாணம், அடிக்கிட்டே போகலாம். மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு, கடகத்துக்கெல்லாம் சும்மா சொல்லி வாழாது. அதில் கன்னியும் மகரம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க மீனராசி நண்பர்களுக்கு பொக்கிஷமாக மாறக்கூடிய அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல தைரியமா இருக்கு. இந்த மீனராசி நேயர்கள் வந்து திருத்தணி முருகனை வழிபட்டா நல்லதுன்னு நீங்க சொன்னீங்க. வேற ஏதாவது தெய்வங்கள் இருக்கா மீனராசிக்கு? திருத்தணி முருகனை பார்த்துட்டு வர்றது, குழந்தை பிராப்தத்துக்காக வெயிட் பண்றாங்கன்னா ஒரு தடவை வந்து குருவாயூர் போயிட்டு வர்றது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். ஃபேமிலி எல்லாமே செட் ஆகிடும், தைரியமா இருக்கு.